இன்னைக்கு நம்ம அரக்கன் ஃபால் ஆஃப் த ஹல்க்ஸ் காமிக் சீரிஸோட இஷ்யூ 7ல இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்கறதுங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிளிக் ஆஃப் பண்ணிடலாம். ரெட்டுகளுக்கு பாம்புகளுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது அங்கிருந்து மலைகளுக்கு நடுவில் இருட்டுக்குள்ள ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப இந்த பக்கம் ரெட்டுகளுக்கு பாம்புகளுக்கு மறுபடியும் அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறாரு. அப்போ ரெட்டுகளுக்கு அவரை குத்த போகும்போது ஒரு ரோபோட்டோட கை வந்து பாம்புகளுக்கு அடிக்க வந்து ரெட்டுகளோட கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துது. அந்த ரோபோட் வேற யாரும் இல்ல, நம்ம ப்ரூஸ் பேனர். ப்ரூஸ் பேனர் அவர் ரெடி பண்ண ஹல்க் பஸ்டர் சூட்டை போட்டுட்டு வந்து பாம்புகளுக்கு அடிக்க வந்த ரெட்டுகளோட கையை பிடிச்சி என்னோட ஃப்ரெண்டு மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு ப்ரூஸ் பேனர் ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்லிட்டு ரெட்டுகளோட மூஞ்சி மேல ஒரு பஞ்சை கொடுக்குறாரு. ரெட்டுகளுக்கு அப்படியே கீழே விழுந்து ப்ரூஸ் பேனரை பார்த்து உன்னோட இந்த அறகுறையான ரோபோட் சூட்டை அடிச்சு நொறுக்காம விட மாட்டேன் அப்படின்னு ரெட்டுகளுக்கு ப்ரூஸ் பேனரை பார்த்து சொல்லிட்டு ப்ரூஸ் பேனர் அடிக்கிறதுக்காக அவரை நோக்கி முன்னாடி வராரு. அப்போ பாம்புகளுக்கு ரெட்டுகளுக்கு பிடிச்சி அவரை தடுத்து நிறுத்தி அவர்கிட்ட ரெட்டுகளுக்கு நான் சொல்றதை கேளு, எதையும் அவசரப்பட்டு பண்ணிடாத, கொஞ்சம் பொறுமையாரு, உனக்கு புரியும்படி எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்றேன். ப்ரூஸ் பேனரோட அந்த சூட் முழுசா ரெடி ஆகல அப்படின்னு ப்ரூஸ் பேனர் அடிக்க வந்த ரெட்டுகளுக்கு பிடிச்சி பாம்புகளுக்கு அவர்கிட்ட சொல்றாரு. பதிலுக்கு ரெட்டுகளுக்கு அவர்கிட்ட அந்த சூட்டு முழுசா தயாரானா என்ன, தயாராகலாட்டி எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ரெட்டுகளுக்கு கோபப்பட்டு பாம்புகளுக்கு கிட்ட சொல்றாரு. பதிலுக்கு பாம்புகளுக்கு அவர்கிட்ட நான் சொல்றதை கேளு, எல்லாம் எனக்காக தான் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பாம்புகளுக்கு ரெட்டுகளுக்கு கிட்ட சொன்னதும் பாம்புகளுக்கு சொல்றதை கேட்டதும் ரெட்டுகளுக்கு கோபம் குறைஞ்சு என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பொறுமையா நிதானமா அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ப்ரூஸ் பேனர் அவர்கிட்ட பாம்புகளுக்கு அவரோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சடனா கோவப்பட்டுறாரு, இல்லனா ஓவரா ரியாக்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு ப்ரூஸ் பேனர் ரெட்டுகளுக்கு கிட்ட சொல்லிட்டு உங்களால முடிஞ்சா இப்ப நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், என்னோட தலையை உங்களோட கையால நசுக்கி உடைக்க முடியுமா, உங்களால முடிஞ்சா இதை முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு ப்ரூஸ் பேனர் ரெட்டுகளுக்கு பார்த்து சொல்றாரு. அப்போ ரெட்டுகளுக்கு ப்ரூஸ் பேனர் சொன்ன மாதிரியே ப்ரூஸ் பேனரோட தலையை பிடிச்சி அமைக்கி உடைக்க ட்ரை பண்றாரு. அப்போ ரெட்டுகளுக்கு ப்ரூஸ் பேனரோட தலையை அதிக பலத்தோட அழுத்த ஆரம்பிக்கிறாரு. ரெட்டுகளுக்கு அவரோட தலையை பிடிச்சி பலமா அமுக்க ஆரம்பிச்சதுல அவரோட மூக்கு வாயிலிருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிடுது. ஜான்ஸ் என்ன காப்பாத்தி இவன் என்ன கொல்ல பாக்குறான் அப்படின்னு ப்ரூஸ் பேனர் அதே வழியில பாம்புகளுக்கு பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ப்ரூஸ் பேனர் அவரை பார்த்து கத்துனதை பார்த்துட்டு பாம்புகளுக்கு ப்ரூஸ் பேனர் மேல விழுந்து ரெட்டுகளுக்கு கிட்ட இருந்து ப்ரூஸ் பேனரை காப்பாத்திடுறாரு. ஆனா பாம்புகளுக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதை மறந்துட்டு ப்ரூஸ் பேனர் மேல விழுந்ததும் அவரை தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. செத்து போடா அப்படின்னு கத்திட்டு பாம்புகள் ப்ரூஸ் பேனர் தூக்கி அங்க இருந்து ஒரு மலை மேல தூக்கி வீசுறாரு. ப்ரூஸ் பேனர் அப்படியே பறந்து போய் மலையில மோதி விழுக அப்போ ரெட்டுகளுக்கு ப்ரூஸ் பேனரை பார்த்து ப்ரூஸ் நீ ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்கிறேன்னு நினைச்சிட்டு ஜான்ஸை வச்சு என்ன கொல்ல பார்த்தல, இப்ப அவனே உனக்கு எதிராக திரும்பிட்டான் அப்படின்னு ரெட்டுகளுக்கு ப்ரூஸ் பேனரை பார்த்து சொல்றாரு. அப்ப இந்த பக்கம் பாம்புகளுக்கு இருந்துட்டு ப்ரூஸ் பேனரை குத்த போறாரு. ப்ரூஸ் பேனர் அவர் அடிக்க வந்த பாம்புகளோட கையை பிடிச்சு அவரை பார்த்து ஜான்ஸ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா, என்ன அடிக்கிறது நிறுத்து, நீ ஒண்ணு கொலகாரம் இல்ல ஜான்ஸ், நீ ஒரு ஹீரோ, நியூயார்க் சிட்டி அடிச்சு நொறுக்கிட்டு இந்த வேர்ல்டு பிரேக்கர்களுக்கு எதிர்த்து ஒத்தால அந்த உலகத்தை காப்பாற்றணும்னு வேர்ல்டு பிரேக்கர்களுக்கு எதிர்த்து நின்று நல்லா ஞாபகப்படுத்தி பாரு ஜான்ஸ், நீ ஒரு ஹீரோ அப்படின்னு ப்ரூஸ் பேனர் பாம்புகளுக்கு பார்த்து சொல்லிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்போ பாம்புகளுக்கு ப்ரூஸ் பேனர் சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்காம பதிலுக்கு ப்ரூஸ் பேனருக்கு ஒரு பலமான பஞ்சை கொடுக்குறாரு. பாம்புகளுக்கு அடிச்சு அடியில ப்ரூஸ் பேனர் அப்படியே கீழே விழுக போக அப்ப இந்த பக்கம் ரெட்டுகளுக்கு வந்து கீழே விழுக போன ப்ரூஸ் பேனர் பிடிச்சி அவர்கிட்ட உன்னால அவனை தடுத்து நிறுத்த முடியாது ப்ரூஸ், அவன் உன்னை அடிச்சு கொள்ற வரை அவனோட கோபம் தீராது அப்படின்ற மாதிரி ரெட்டுகளுக்கு கீழே விழுக போன ப்ரூஸ் பேனர் பிடிச்சி அவர்கிட்ட சொல்றாரு. அப்போ ப்ரூஸ் இல்ல இப்படி நடக்க கூடாது, இல்ல இப்படி நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு பாம்புகளுக்கு பார்த்து கத்திட்டு ஓடி போய் பாம்புகளுக்கு பின்னாடி இருந்து பிடிச்சு ஜான்ஸ் ஞாபகப்படுத்தி பாரு உன்னால முடியும், நீ யாருன்னு உனக்கு தெரியும் ஜான்ஸ், அதை விட்டு வெளியே வா அப்படின்னு ப்ரூஸ் பேனர் பாம்புகளுக்கு பின்னாடி இருந்து பிடிச்சு அவர்கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்போ பாம்புகளுக்கு அவரை பிடிச்சிருந்த ப்ரூஸ் பேனரோட ரெண்டு கையையும் பிடிச்சி பிச்சு வீசிடுறாரு. ப்ரூஸ் பேனரோட ஹல்க் பஸ்டர் சூட்ல இருந்து பிச்ச ரெண்டு கையில இருந்து ஒரு கையை வச்சு அவரோட சூட்டை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ப்ரூஸ் பேனர் அப்படியே கீழே விழுக அப்போ பாம்புகளுக்கு ப்ரூஸ் பேனரோட சூட்டை பாட்டா பிரிச்சு வீச ஆரம்பிக்கிறாரு. ப்ரூஸ் பேனரோட ஹல்க் பஸ்டர் சூட்டு கிட்டத்தட்ட சில்ல நொறுங்கி கொட்டிடுது. அப்போ அந்த சூட்டுக்குள்ள இருக்க ப்ரூஸ் பேனரை பார்த்து பாம்புகளுக்கு பயங்கர கோபத்தோட கத்திட்டு அவரை குத்த வராரு. அப்போ அந்த சூட்டுக்குள்ள இருந்து நம்ம ப்ரூஸ் பேனர் இந்த சூட்டை விட்டு வெளியே ஜம்ப் பண்ணிடுறாரு. பாம்புகளுக்கு அவரோட மொத்த பலத்தை பயன்படுத்தி ப்ரூஸ் பேனரோட ஹல்க் பஸ்டர் சூட்டை குத்த அந்த சூட்டை அப்படியே வெடிச்சு சத்தர ஆரம்பிக்குது. அங்க இருந்து பாம்புகளுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ப்ரூஸ் பேனர் அங்க இருந்து ஒரு குகைக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த குகை ஏகப்பட்ட டெக்னாலஜியால உருவாக்கப்பட்ட மாதிரி தெரியுது. ப்ரூஸ் பேனர் அந்த டனலுக்குள்ள ஓட ஆரம்பிக்க அவரை துரத்திட்டு பாம்புகளுக்கு பின்னாடி வந்து அந்த டனலோட டோரை அவர் கையால புடுங்கி வீசிட்டு அந்த டனலுக்குள்ள ஓடிட்டு இருக்க ப்ரூஸ் பேனரை துரத்த ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த அரக்கன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 7 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.